திருக்கண்ணபுரம்ங்கிறது விதேசம். அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நங்கைக்கு திருக்கண்ணபுரத்தாள், கண்ணபுரத்தாள்னு பேர். இந்த கண்ணபுரத்தாள் ஒரு முறை ஸ்ரீரங்கத்துக்கு வந்த உடனே தன்னுடைய ஆச்சாரியனை வினவினாள், கீழே விழுந்து சேவிச்சா. ஆச்சாரியனும் சிஷ்யையுமாய், ஆச்சாரியன் சிஷ்யை கண்ணபுரத்தாள், இவா ரெண்டு பேரும் படகோட்டிக்கிட்ட சொல்லி ஒரு பரிசல்ல காவேரிய தாண்டி போயிட்டு இருக்கா. காவேரியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. அப்ப அந்த படகு ஓட்டுறவன் சொன்னா, நான் ஓட்டணும், ஆனா இந்த பரிசல் ஜாகிரதையா போய் சேரணும்னா இன்னும் ஒருத்தரோட வெயிட் தான் தாங்க முடியும். இந்த லிப்ட்லயே நீங்க போகும்போது பாத்துட்டேன்னா 4 பேரை தாங்கும், நீங்க 5வது ஆளா போயிட்டேன்னா அது கொய்யோ கத்த ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இந்த படகோட்டி சொல்லிவிட்டார், இந்த பரிசல்ல இன்னொரு ஆள் தான் தாங்கும், இன்னொரு ஆள் தாங்காது. அப்போ உடனே கண்ணபுரத்தாள் என்ன பண்ணி விட்டாலும் டக்குன்னு தண்ணியில குதிச்சுட்டாலும். குதிக்கும் போது ஆச்சாரியன், நீ எதுக்குமா குதிக்கிற? இல்ல, இந்த தேகம் வச்சு என்ன பிரயோஜனம், உங்களை மாதிரி ஆச்சாரியன் இருந்தால் இன்னும் 100 சிஷ்யர்கள் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நீருக்குள்ள குதித்தாளாம். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது. இவர் பரிசல்ல ஜாகிரதையா போய் சேர்ந்து விட்டார். இப்படி சேர்ந்த பிறகு ஆச்சாரியன் பார்த்தா அந்த அகண்ட காவேரியில நீர் வளம் குறைஞ்சிட்டோ. அங்க ஒரு மணத்திட்டுக்கு நடுவுல ஒத்தி அப்படியே புல்ல பிடிச்சுன்னு உட்கார்ந்துட்டா. யாரு இது? அடியே ஆச்சாரியன், நான் தான் கண்ணபுரத்தாள். ஐயோ, பொழைச்சுட்டியா நீ? நான் பொழைச்சேனா? நீங்க தானே உங்க ரூபத்துல ஒரு மணத்திட்டு ரூபத்துல என்ன காப்பாத்தினேள் அப்படின்னாராம். அதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஆச்சாரியன் மீது அவ்வளவு பக்தி கொண்டவள் கண்ணபுரத்தாள். ஆச்சாரியனை காப்பாத்தினா, தன்னை காப்பாத்தினதும் ஒரு ஆச்சாரியன் அனுகிரகம்னு சொன்னாள். அதனால பெண் பிள்ளை சொன்னாளாம், நீரில் குதித்தேனோ கண்ணபுரத்தாளை போலே